உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எட்டி எசக்கி ஏக்கா என்ன டீ? 3 ரூபாய் ஷாம்பு 2 கொடுக்கா. அப்படியே தலைக்கு தேய்க்கிற தேங்காய் பாட்டில் 10 ரூபாய்து ஒண்ணு கொடுட்டு. மாமா நீங்களா? எப்ப வந்தீங்க? ஏம்ல நான் வரக்கூடாதா? இப்பதானே வந்துட்டு போனீங்க, மறுபடியும் வந்துட்டீங்களா? ஏட்டி கண்ணு வைக்காத டீ. மறுபடியும் வந்தா நமக்கு தானே வியாபாரம் நடக்கும். ஆமா ஆமா ஆமா, நாங்க நம்பிட்டோம். என்னல போலீஸ் ஸ்டேஷன் உன் கடை பக்கம் மாத்திட்டாவல என்ன? ஏய் பாண்டி, உள்ள வாடா. மைனி, அவரு ஒன்னும் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு வரல, இங்க உட்காரத்த வந்திருக்காரு. என்ன பாண்டி, டியூட்டி இங்க மாத்திட்டாங்களா உனக்கு? என்னத்த செய்ய, எல்லாம் என்னோட தலையெழுத்து. நேத்தனோ வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு போன, பார்த்தா ஆளா வந்து உட்காந்துருக்க. அண்ணா நீ சும்மா இருண்ண. காலையில மாமா தான் போனி பண்ணுச்சு. இன்னைக்கு வியாபாரம் ரொம்ப நல்லா இருக்குண்ணே. ஓஹோ, போனிக்கே வந்தாச்சா? நேத்து கடையை தொடடாண்டா அப்படி கோச்சிக்கிட்டு போனா போனிக்கே வந்துட்டானா? ஆமா மைனி, பாவம் மாமா கையில காசு கூட கொண்டு வரல. நான் தான் அண்ணன் எனக்கு பென்சில் வாங்க காசு கொடுத்துச்சுல, அந்த காசை கடனா கொடுத்தேன். ஓ, இப்படிலாம் வர நடந்திருக்கோ? இல்ல வாண்டு, ஒண்ணு பண்ணு. நீ எனக்கு 15 ரூபா கடன் கொடுத்த விஷயத்த ஊர் ஃபுல்லா போஸ்ட் அடிச்சு மைக் செட்டை வச்சு சொல்லிரு. அட 5 ரூபாய் கொடுத்ததுக்கு போய் 50 ரூபாய் செலவழிப்பாங்களா? ஓ, முதல்ல இவ கடன் அடைக்கணும்பா. ஏய் பாண்டி, எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்திருக்க? உள்ள வந்து சாப்பிட்டு போடா. இருக்கட்டும் இருக்கட்டும். ஐயா, முத்துப்பாண்டி ஐயா, எங்க இருக்கீங்க? ஓவர். இங்க நான் ரொம்ப முக்கியமான வேலையில இருக்கேன். ஓவர். இங்க வரல. ஐயா, பொய் சொல்லாதீங்க. நீங்க நம்ம எசக்கி கடையில தான் உட்கார்ந்திருக்கீங்கன்னு ஸ்டேஷனுக்கே தகவல் வந்துருச்சு. ஓவர். அப்ப ஓவரா பேசாதீங்க. ஓவர். சரிங்கய்யா, ஓவர். ஸ்டேஷன்ல ஏதோ பஞ்சாயத்து போல, அதான் முப்பிடாது ஓப்பன் மைக்லயே கூப்பிடுறாங்க. நான் கிளம்புறேன். இதுக்கு மேல நான் இங்க இருந்தேன்னு வையே, என் வேலை போயிடும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அத்தா, சீக்கிரமே எனக்கு அப்பாயின்மெண்ட் வந்துரும். நாங்க ஸ்டேஷனுக்கு வந்துட்டா ஸ்டேஷன் டியூட்டியை நான் பாத்துக்கிறேன், பெட்டி கடையை நீங்க பாத்துக்கோங்க. பாண்டி வந்துட்ட, வா உள்ள வந்து ஒரு வாய் சாப்பிட்டு போ. முதல்ல நான் சொன்னதை உங்க தங்கச்சியை செய்ய சொல்லுங்க, அதுக்கப்புறம் சாப்பிட்றத பத்தி யோசிக்கலாம். நான் வாரேன். நீ மட்டுமா தப்பு பண்ண? நானும் தானே. மாமா நீங்களா? உறங்கிட்டியலா மாமா?
தூங்குற மாதிரி நடிக்கிறியா? சொல்லுங்க வெங்கடேஷ். ஆமாமா, நீங்க சொன்னதுதான் சரி. சரி, நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன். சில விஷயங்களெல்லாம் போன்ல பேச முடியாது வெங்கடேஷ். என் பக்கத்துல வேற என் புருஷன் படுத்திருக்காரு. நீங்க இன்னைக்கு மாதிரியே நாளைக்கும் கிளினிக் வந்துருங்க, நாம நேர்ல பேசிக்கலாம். ஓ சண்முகம், தூங்கிட்டியா? பெஸ்ட் ஹீரோயின் அவார்டு வாங்கின என்கிட்டயே பெர்ஃபார்மன்ஸா? டேய் டேய், இப்ப பாருடா. எந்திரா. நீ தூங்குறன்னு 99% நம்பின, ஆனா நான் அடிச்சும் எந்திரிக்காம 100% என்ன நம்ப வச்சுட்ட. உன்னை எப்படி எழுப்புறதுன்னு எனக்கு தெரியும்டா, யாரும புருஷா. ஏய், உன் மேல கருப்பா பூச்சி இருக்கு பாரு. என் கண்ணு முன்னாடி 6 அடிக்கு நிக்கிறல்ல, நீதான் அந்த கரப்பாம்பூச்சி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.